வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஜிஎஸ் பேப்பர் 4 எத்திக்ஸ் பேப்பர். எத்திக்ஸில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இதில் ஒரு கொஷனை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். 2020 இந்த வருஷத்துக்கான பேப்பர் செக்ஷன் பி, அதாவது கேஸ் ஸ்டடீஸ், இந்த கேட்டகரியில் கொஷின் நம்பர் 10. ஸோ இந்த அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சேனலில் எத்திக்ஸ் பேப்பருக்கான ப்ரிப்ரேஷன் கைடன்ஸ் வீடியோ இருக்கு, அதை ஃபுல்லாக பாருங்க. அதன்படி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்திக்ஸ் பேப்பர் மற்ற ஜிஎஸ் பேப்பர்ஸ் மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். அந்த எத்திக்கல் வேல்யூஸை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன் குறைஞ்சபட்சம் ஓவரால் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எடுத்த உடனே அவசரப்படாதீங்க. சொல்லப்போனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எத்திக்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். ஒரு 20 நாளில் எத்திக்ஸ் பேப்பர் முடிச்சிடலாம். புக்கெல்லாம் நிறைய வாங்கக்கூடாது, ஒரே புக்கு போதும். ப்ராக்டிஸ் ஹெவியாக பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அந்த நுணுக்கங்களில் கவனம் செலுத்திங்கன்னா எத்திக்ஸ் பேப்பரை மாஸ்டர் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த கேள்வியை நான் படிக்கிறேன். You are a municipal commissioner of a large city, having the reputation of a very honest and upright officer. A huge multi-purpose mall is under construction in your city, in which a large number of daily wage earners are employed. நீங்கள் இந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிங்க. நீங்கள் நெட்டில் இருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக நான் படிச்சேன்னா இப்போ நேரம் வீணாயிரும். அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு பெரிய மாநகரத்தில் நீங்கள் முனிசிபல் கமிஷனராக இருக்கீங்க, இந்த அதிகாரியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. ஆனால் இந்த நகரத்தில் கட்டப்பட்டுட்டு வர ஒரு பெரிய மால், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு நாள் திடீர்னு மழை பெய்யும் போது அந்த ரூஃப் இடிஞ்சு விழுந்து 4 பேர் இறந்துடுறாங்க. அதுல 2 பேர் மைனர்ஸ், அதாவது 18 இயர்ஸ்க்குள்ள இருக்கவங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக ஒரு என்கொயரி டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த என்கொயரி டீம்ல நீங்க இருக்கிறீங்க. என்கொயரி பண்ணும்போது நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா, இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய அன்னத்திகளான விஷயங்கள் நடந்திருக்கு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா புவர் குவாலிட்டியில யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பேஸ்மெண்ட் தான் பில்ட் பண்ணணும், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அது இல்லாமல் பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணல. அது இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரி, இவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது இல்லையா, அந்த நேரத்தில் இருந்த அந்த அதிகாரி. ஸோ அந்த பில்டிங் எப்படி நடந்தது அதெல்லாம் அவருடைய அந்த சூப்பர்விஷனில் தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. மேற்கொண்டு இதில் நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா, முனிசிபல் கார்பரேஷனில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் அந்த பில்டர்ஸ்க்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே இந்த என்கொயரியை சரியாக பண்ணாத, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விட்டுடு, அதாவது கண்டும் காணாத மாதிரி விட்டுடுன்னு உங்கள் மேலே ப்ரெஷர் போடுறாங்க. அது இல்லாமல் அந்த பில்டர், அந்த தப்பு பண்ண பில்டர் ஒரு ஸ்டேட் கேபினட் மினிஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அந்த பில்டரு உங்களுக்கு என்ன ப்ரெஷர் தராரு அப்படின்னா, இந்த விஷயத்த அப்படியே கண்டுக்காம விட்டுடு, என்கொயரி ஒழுங்காக பண்ணாத, நான் உனக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை மீறி நீங்கள் என்கொயரி பண்ணீங்கன்னா உங்கள் மேலே பொய்யான வழக்கு போடுறதுக்கும் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாஷ் ஆக்ட், அதாவது இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பொய்யா உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னா உங்களை பயமுறுத்துறாரு. இதுதான் நிலை. இதில் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபுல்லாக படிங்க. டிஸ்கஸ் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் இன் த கேஸ். ஸோ எத்திக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன, இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் முதல்ல. ரெண்டாவது விஷயம், வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டு யூ. ரெண்டாவது கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அதிகாரியாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க. கடைசியா எக்ஸ்பிளைன் யுவர் செலக்டட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். 3 விஷயத்த நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் என்னங்கிறத முதல்ல சொல்லணும், அப்புறம் ஆப்ஷன்ஸ் எழுதணும், கடைசியா எந்த ஆப்ஷனை நீங்க எடுப்பீங்க அப்படிங்கறத சொல்லணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு, ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் எழுதுவாங்க, இல்லை 2 ஆப்ஷன் எழுதுவாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஆப்ஷன் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆப்ஷன் தாங்க, இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இங்கே ஆப்ஷன் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனை கொடுத்துட்டு சரியான ஆப்ஷன் என்னங்கிறது நீங்கள் சொல்ல போறீங்க. சொல்லப்போனால் தப்பான ஒரு விஷயத்தை கூட நீங்கள் ஆப்ஷனாக தரலாம். ஆனால்
இதுதான் கரெக்டான ஆக்ஷன், நீங்க அதை செலக்ட் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ உங்களுடைய அப்ரோச் இப்படி தான் இருக்கணும். ஸோ எப்படி ஆன்சர் பண்றது அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல டிஸ்கஸ் த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் இன் த கேஸ். ஸோ எத்திக்கலா இந்த விவகாரத்தை பார்த்தோம்னா இல்லை எந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. முதல் விஷயம், 4 பேர் செத்துட்டாங்க, ஹியூமன் லைஃப் இன்வால்வ் ஆயிருக்கா? ஜஸ்டிஸ், நீதி இங்க அடிபட்டிருக்கா? அது இல்லாம இறந்து போனவங்க யாரு? அவங்க கண்டிப்பா ஏழைகளா தான் இருப்பாங்க, மைனர்ஸ். அப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸ் அவங்க மேல கம்பேஷன் காட்டணுமா? ரைட்டா? அடுத்து எம்பத்தி காட்டணுமா, அதாவது இறக்கம் காட்டணுமா? அது இல்லாம சட்டத்தை மீறி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்ஷன் சரியா நடக்கல, மைனர்ஸ் எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க, அதாவது சைல்டு லேபர் யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. பேஸ்மெண்ட் ரூல்ஸை மீறி கட்டியிருக்காங்க. அது இல்லாம ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷனே தப்பு. ஸோ சட்டத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ லா ஹாஸ் பீன் பிரீச். ரைட்டா? அது இல்லாமல் இது எத்திக்கல் டைலமா இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், இதெல்லாம் எத்திக்கல் இஷ்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க கோட் பண்ணணும், அப்பதான் மார்க் வரும். ஸோ எத்திக்கல் டைலமா, அதுக்கு முன்னாடி நான் சொன்ன வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க எழுதிருக்கணும் ஆன்சர். எத்திக்கல் டைலமாங்கிறது ஒரு சூழ்நிலை, அதுல ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம நம்ம நிற்போம், அப்படியா இப்படியான்னு நிக்கிறோம் இல்லையா, அதுதான் டைலமா. இங்க என்ன எத்திக்கல் டைலமானா, இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரி இருக்கார் இல்லையா, அந்த கமிஷனர் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், இது உங்களுக்கு முன்னாடி இருந்தவர் உங்களுடைய சீனியர். அப்போ என்கொயரி பண்றீங்க, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா? ஒரு மேல அவர் மேலேயே குற்றம் இருக்குன்னா அவர் தண்டிக்கப்படுவார், ஆனா அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆச்சே, இப்படி ஒரு டைலமா நிக்குதா, அதையும் எழுதணும். அடுத்தது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, பப்ளிக் டியூட்டி, நம்மளுடைய அஃபிஷியல் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கும் பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தா அது பேரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஊழல் பண்றாங்கல்ல, ஊழல் மெயினா எப்படி வருதுன்னா அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால தான் வருது. லஞ்சம் வாங்குறது, அது இல்லாம ஒரு சில கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகள், இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேண்டியவங்களுக்கு வாங்கி தருவாங்க. இதெல்லாம் இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வருது. இங்க எந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கும் பில்டர்ஸ்க்கும் அந்த நெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதே ஒரு விதமான கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க டியூட்டியை தான் பார்க்கணும், பில்டரோட அவங்க நெக்ஸஸ் வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, தப்பு, அதே ஒரு ஊழல், அதை நீங்க சொல்லணும். அது இல்லாம இன்னொரு எத்திக்கல் இஷ்யூ வாய்ஸ் ஆஃப் கன்சைன்ஸ், எது மனசாட்சியின்படி சரி அப்படிங்கறதும் ஒரு இஷ்யூங்க. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கூட வேலை செய்யறாங்களே அவங்களே உங்க மேல அழுத்தம் செலுத்துறாங்க, இந்த விஷயத்த ஃப்ரீயா விட்டு ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு சொல்றாங்க, அதையும் நீங்க எழுதணும். அது இல்லாம இந்த நெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பில்டர் ஒரு ஸ்டேட் கேபினட் மினிஸ்டர் கிட்டே ஒரு லிங்க் வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அந்த மினிஸ்டர் தான், அதையும் எழுதுங்க. அது இல்லாமல் ஓவராலா ட்ரூத், ஹானஸ்டி, கரேஜ், பப்ளிக் சர்வீஸ், ஜஸ்டிஸ், இன்டெகிரிட்டி, ப்ராபிட்டி, ஃபியர்லெஸ் ஆக்ஷன், இந்த எத்திக்கல் வேல்யூஸ் அண்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க இந்த எத்திக்கல் இஷ்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க, புரியுதா? ஸோ இது எழுதிட்டு தான் அடுத்தது என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 3 ஆப்ஷன் தாங்க, 4 ஆப்ஷனும் தரலாம். ஓவரால் ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் தரேன். முதல் 2 ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன் கொடுங்க, 3வது ஆப்ஷன் ரைட்டான ஆப்ஷன் கொடுங்க. உதாரணத்துக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன தரலாம்னா, ஐ வில் அக்செப்ட் த பிரைப்னு கூட சொல்லலாம். அந்த பில்டர் பிரைப் தர ரெடியா இருக்கான் அந்த ஆள் இல்லையா, அப்ப அக்செப்ட் பண்றேன், ரிப்போர்ட்டை நான் தப்பா கொடுத்துட்றேன், என்கொயரியில தப்பா நான் ரிப்போர்ட் தரேன், அந்த இறந்து போனவங்களுடைய அந்த விஷயத்த கூட நான் அப்படியே மூடி மறைச்சிடுறேன், வேற ஏதாவது ஒரு விவகாரத்தை சொல்லி நான் அதை பிளேம் பண்ணிடுறேன், அந்த பில்டரை நான் சேவ் பண்ணி விட்டுடுறேன். இதை கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா தரணும். ஐயோ என்ன நான் அந்த மாதிரி எழுதணுமா, அது ஐஏஎஸ் எக்ஸாம் ஆச்சே அப்படின்னு கேட்கக்கூடாது, இதை எழுதணும். இருக்கிற ஆப்ஷன் எழுதுங்க, இது தப்பான ஆப்ஷன் தான் ஆனாலும் இதுவும் எனக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்றத நீங்க உள்ள எழுதிருக்கணும். அதை எழுதிட்டு அது கூட ஒரு ஐஃபன் போட்டு சொல்லுங்க இங்க என்னெல்லாம் தப்பா இருக்குன்னு எழுதிங்கன்னா, ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எழுதுனீங்களா எத்திக்கல் இஷ்யூஸ், அதை எழுதணும். இப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணா என்ன ஆயிடும்னா, ஜஸ்டிஸ் போயிடுச்சு, ஹானஸ்டி போயிடுச்சு, இன்டெகிரிட்டி போயிடுச்சு, ஃபியர்லெஸ் ஆக்ஷன் போயிடுச்சு, நான் பயந்து வேலை செஞ்சுட்டேன், என்னுடைய வேலை எனக்கு இருந்தா போதும்ன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல நான் வேலை செஞ்சுட்டேன், பப்ளிக் சர்வீஸ் இல்லை, ஜஸ்டிஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அதை எழுதணும், பிரீஃபா எழுதணும். ஆப்ஷன் 1 முடிஞ்சது. அடுத்தது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2மே ஒரு தப்பான ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராபபிலி என்ன சொல்லலாம்னா, பிரைப் வாங்க மாட்டேன், ஆனாலுமே என்னோட ஃப்ரெண்டை நான் சேஃப் கார்ட் பண்ணணும்,
அப்போ என்கொயரி பண்ணும்போது அந்த ஃபேக்டை மறைச்சு விட்டுருவேன். ராங்கா ரிப்போர்ட் நான் வந்து தரல அப்படின்னாலும் இருக்கிறத நான் வந்து மறைச்சிருவேன். வேற யார் மேலேயாவது பிளேம் போட்டுருவேன். உதாரணத்துக்கு அந்த பில்டிங் மெட்டீரியலை சப்ளை பண்ண மேலே பிளேம் போட்டோம், டெக்னிக்கல் கிளிச் ஏதாவது இருக்குன்னு சொல்லி நான் அதை அப்படியே மூடி மறைச்சிருவேன். பிளண்டா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து முடிச்சிருவேன். இதை செகண்ட் ஆப்ஷனா தாங்க. இதுலயும் பின் விளைவுகள் என்னங்கிறத ஹைஃபன் போட்டு எழுதணும். இதுல இருக்க அந்த பின் விளைவுகள் அந்த எத்திக்கல் இஷ்யூஸும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் அதையே இதுல எழுதுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கும் செகண்ட் ஆப்ஷனுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தப்பானது, செகண்ட் ஆப்ஷனும் தப்பானது தான். ஓகேவா? இந்த மாதிரி எழுதணும். மூணாவது ஆப்ஷன் எப்படி எழுதணும்னா ரொம்ப ஒரு யூட்டோப்பியன் சொல்யூஷனா தாங்க. அதாவது ப்ராக்டிக்கலா அது வந்து சாத்தியம் கிடையாது. ஆனா நீங்க நீதி வச்சு பாத்தீங்க, நியாயத்தை வச்சு பாத்தீங்கன்னா அது ஓகே தான். ஆனா ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை மூணாவது ஆப்ஷனை கொடுங்க. உதாரணத்துக்கு என்கொயரிஸ் பயங்கர ஹானஸ்டா பண்ணி ரிப்போர்ட்டை கரெக்டா சப்மிட் பண்ணிடுவேன். அது இல்லாம கவர்மெண்ட்ல இருக்க ஹையர் அபிஷியல்ஸ் அவங்களுக்கும் உடனடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இந்த நெக்ஸஸை பத்தி ரிப்போர்ட் பண்ணிடுவேன். எப்படி இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் பில்டரும் நெக்ஸஸ் வச்சிருக்காங்க, மினிஸ்டரும் பில்டரும் எப்படி நெக்ஸஸ் வச்சிருக்காங்க, இதை உடனடியா இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ உடனடியா இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவேன். அது இல்லாம நான் மீடியாவை கூட கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த உண்மைகளை சொல்லி விட்டுருவேன். இப்படி கூட நீங்க தரலாம். எத்திக்ஸ் படி இது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஆனா இது பிராக்டிகலி பாசிபிளா இல்ல. காரணம் என்னன்னா நான் இங்க அபிஷியல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. என்னதான் தப்பு நடந்தாலும் அதை அபிஷியலா எஸ்கலேட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அங்கேயுமே நான் ரூலை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அது இல்லாம எவிடன்ஸ் இல்லாம நான் உடனடியே அதை சொல்றேன்னா என்ன ஆகும்? தப்பு பண்ணவங்க அவங்க ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்க, எவிடன்ஸ் அழிச்சிருவாங்க. தேவைப்பட்டா என்ன அந்த இடத்துல இருந்து மாத்திட்டு இன்னொரு அதிகாரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்ப அந்த ஊழல் அதிகாரி வந்து இவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்துருவார். ஆமாவா இல்லையா? அது இல்லாம அந்த பொய் கேஸ் பாஷ் ஆக்ட் கீழே கூட அவங்க தப்பா என் மேல கொடுத்து எனக்கு வந்து அபிஷியலா ப்ராப்ளத்தை உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறதும் சரியா இருக்காது. ப்ராக்டிகாலிட்டி இல்லை. அந்த இடத்துல சிவில் சர்வெண்ட் அவன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷ்ரூட்னஸ் அதை நான் யூஸ் பண்ணல. அப்போ இந்த ஆப்ஷனும் சரியான ஆப்ஷன் இல்லை. எத்திக்கலா ரைட்டு தான், ஆனாலும் ப்ராக்டிக்கலா கரெக்டா ஆப்டிடியூட நான் அப்ளை பண்ணனா அது பாத்தீங்கன்னா இல்லை. கடைசி ஆப்ஷன் ப்ராக்டிக்கலா இருக்கணும், எத்திக்கலாவும் இருக்கணும். இந்த ஆப்ஷனை கடைசியா எழுதிட்டு இதுதான் ரைட் ஆப்ஷன் அப்படின்றதையும் லாஸ்டா எழுதி ஆன்சர் முடியுங்க. இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிக்கலா ரூல்ஸ் படி அதே நேரத்தில் எத்திக்ஸ் படி முதல்ல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். சைலண்டா எவிடன்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டா உங்களை மாதிரி நேர்மையா இருக்கக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்க கிட்டயும் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். சீனியர் யாரா இருந்தா கன்சல்ட் பண்ணலாம். உங்க கூடயே வேலை செய்யக்கூடியவங்க அந்த பியர்ஸ் உங்களை மாதிரி இருக்கவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணலாம், அட்வைஸ் வாங்கலாம். இதையும் நீங்க செய்யணும். அது இல்லாம அந்த ப்ரெஷர் போடுறாங்கல்ல உங்க மேல, அதுக்கு என்ன பண்ணணும்னா அபிஷியல் ப்ரொசீஜர் படி உங்க ஹையர் அப்ஸ் இருக்காங்க பாருங்க, உங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க கிட்ட இந்த விவகாரத்தை அபிஷியலா நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி எனக்கு அழுத்தம் வருது, என்னால விசாரணை நடத்த முடியல அப்படின்னு நீங்க சொல்லணும். தேவைப்பட்ட ஜுடிஷியரி கிட்டே ரிப்போர்ட் பண்ணலாம். ஜெனரலா இந்த மாதிரி என்கொயரி அமைக்கும் போது அந்த என்கொயரி பண்றாங்க பாருங்க அந்த குழு, அதை ஜெனரலா ஜுடிஷியரி கூட சூப்பர்வைஸ் பண்ணணும், அதாவது கோர்ட் கூட சூப்பர்வைஸ் பண்ணணும். அப்போ ஜுடிஷியரி கிட்ட கூட நீங்க இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அழுத்தம் வருது அப்படின்றத அபிஷியலா நீங்க கொண்டு போனோம். தேவைப்பட்ட விஜிலன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஊழல் ஒழிப்பு அந்த டிபார்ட்மெண்ட், அங்கேயும் நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனா இது எல்லாத்தையும் அபிஷியலா பண்ணணும், சட்டத்தின்படி நீங்க பண்ணணும், எவிடன்ஸோட பண்ணணும். ஸோ ஓவராலா யூ ஷுட் பி ரெடி டு ஹேண்டில் த சேலஞ்ச் ஆஸ் பர் லா. என்னதான் உங்க சவால் கொண்டு வந்தாலும் சட்ட ரீதியா சமாளிக்க ரெடியா இருக்கணும். அதே நேரத்தில் சாதுரியமா இந்த கேஸ்ல நியாயம் கடைசியில நிலைநாட்டப்படணும். அந்த பாணிலையும் நீங்க வேலை செய்யணும். உங்க மேல ஒருவேளை பொய்யா பாஷ் ஆக்ட் கீழே கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதையும் நீங்க எவிடன்ஸ் மூலமா நீங்க அதை வின் பண்ணணும் அந்த கேஸை. கடைசியா உங்க ஃப்ரெண்டு விவகாரம், இங்கேயும் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த இடத்துல உங்க சொந்த மகனே இல்ல தந்தையே இருந்தா கூட அவங்க இருந்த நேரத்துல என்ன குற்றங்கள் நடந்தது அப்படின்றத நீங்க வெளிப்படையா என்கொயரி ரிப்போர்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். ஒருவேளை
அந்த நேரத்துல அந்த இடத்துல முனிசிபல் கமிஷனரா இருந்த உங்க ஃப்ரெண்டு அவருக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்குன்னா கூட அவர்கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். அவர் தேவைப்பட்டா அவர் சைட்ல என்கொயரியை எப்படி நியாயமா ஃபேஸ் பண்ணணுமோ அவர் அதை பண்ணட்டும். ஆனா இங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அஃபிஷியல் டியூட்டிக்குள்ள வரவே கூடாது. ஸோ இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றத லாஸ்டா எழுதுங்க. லாஸ்டா நீங்க சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்ஷன் மூலமா ஜஸ்டிஸ், ரூல் ஆஃப் லா இதை நான் என்ஷோர் பண்ணிட்டேன். ஸோ இன்டெகிரிட்டி இதை நான் அப்போல்டு பண்ணிட்டேன். சிவில் சர்வீஸ் வேல்யூஸ் அப்போல்டு பண்ணிட்டேன். சர்வீஸ் டு பீப்புள் நான் என்ஷோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு நான் ஜஸ்டிஸ் என்ஷோர் பண்ணிட்டேன். என்னுடைய ஆக்ஷன் ஃபியூச்சர்ல ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க எழுதி உங்களுடைய ஆன்சரை முடிங்க. நன்றி.